ஹலோ நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். காலையில் என்னத்தை குடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது பழைய சோறை வச்ச தண்ணி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பழைய சோத்துக்கு பாதாம் வச்சு சாப்பிட்ட பெருமை இணைய மட்டும்தான் சேரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரூமில் இருந்து நடைப்பயிற்சி மூலமாக தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம். ஆஃபீஸ்க்கு போன பிறகு இதுதான் நம்ம ஆஃபீஸோட மெயின் பில்டிங். ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா மொபைலில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சு தான். நம்ம மதிய உணவு அருந்தும் இடம் இதுதான். ரொம்ப ஸ்பேசியஸாக நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன ஒரு பயன்னா, கூட்டாஞ்சோறு கிடைக்கும். நீங்கள் லஞ்சே எடுத்துகிட்டு போக வேணாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆந்திராக்கார ஒரு அம்மா ஒருத்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் கடையிலேருந்து ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க தான் கடைசியில் கூட்டாஞ்சோறு ஒரு கொடுத்துட்டு ஸ்வீட் எடுக்கலான்னு பார்த்தா இது கல்லா ஸ்வீட்டானே தெரியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு இது பெல்லம் லட்டு, அதனால தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு கீழே நம்ம இன்டர்வலுக்கு வெளியே வந்தால் இதுதான் டேபிள் டென்னிஸ். நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா பேட் வாங்கிட்டு வந்து விளையாடிக்கலாம். டெய்லி வீட்டுக்கு போகிறப்போ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஆனால் மட்டும் இந்த நரி தம்பி மேலே சூசைட் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு இருப்பா. அப்படி அவரை பார்த்து முடிச்சு நம்ம டீ சாப்பிட போயாச்சு. நம்ம சேட்டா கடைக்கு இங்கே ஒரு டீயை போட்டு நம்ம ஸ்டெப்ஸை ஏறி நம்ம ரூமுக்கு வந்தால் ஒன்றுமே பண்ணலை. இருந்தாலும் நமக்கு டயர்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷேவிங் ஒரு குளியலை போட்டு இன்றைக்கி பயிற்சி கிடையாது, ஏன்னா துணியெல்லாம் சொல்லுது அது இது நிறைய வேலை இருந்துச்சு. அதை முடிச்சு சேட்டா கடைக்கு போயிட்டு திரும்ப ஒரு டீயை போட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு நேற்று வச்சு அதே சுண்டல் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டே முடிச்சிட்டேன். ஜாலியாக இருங்க. ஹலோ நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். காலையில் என்னத்தை குடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது பழைய சோறை வச்ச தண்ணி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பழைய சோத்துக்கு பாதாம் வச்சு சாப்பிட்ட பெருமை இணைய மட்டும்தான் சேரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரூமில் இருந்து நடைப்பயிற்சி மூலமாக தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம். ஆஃபீஸ்க்கு போன பிறகு இதுதான் நம்ம ஆஃபீஸோட மெயின் பில்டிங். ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா மொபைலில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சு தான். நம்ம மதிய உணவு அருந்தும் இடம் இதுதான். ரொம்ப ஸ்பேசியஸாக நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன ஒரு பயன்னா, கூட்டாஞ்சோறு கிடைக்கும். நீங்கள் லஞ்சே எடுத்துகிட்டு போக வேணாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆந்திராக்கார ஒரு அம்மா ஒருத்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் கடையிலேருந்து ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க தான் கடைசியில் கூட்டாஞ்சோறு ஒரு கொடுத்துட்டு ஸ்வீட் எடுக்கலான்னு பார்த்தா இது கல்லா ஸ்வீட்டானே தெரியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு இது பெல்லம் லட்டு, அதனால தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு கீழே நம்ம இன்டர்வலுக்கு வெளியே வந்தால் இதுதான் டேபிள் டென்னிஸ். நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா பேட் வாங்கிட்டு வந்து விளையாடிக்கலாம். டெய்லி வீட்டுக்கு போகிறப்போ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஆனால் மட்டும் இந்த நரி தம்பி மேலே சூசைட் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு இருப்பா. அப்படி அவரை பார்த்து முடிச்சு நம்ம டீ சாப்பிட போயாச்சு. நம்ம சேட்டா கடைக்கு இங்கே ஒரு டீயை போட்டு நம்ம ஸ்டெப்ஸை ஏறி நம்ம ரூமுக்கு வந்தால் ஒன்றுமே பண்ணலை. இருந்தாலும் நமக்கு டயர்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷேவிங் ஒரு குளியலை போட்டு இன்றைக்கி பயிற்சி கிடையாது, ஏன்னா துணியெல்லாம் சொல்லுது அது இது நிறைய வேலை இருந்துச்சு. அதை முடிச்சு சேட்டா கடைக்கு போயிட்டு திரும்ப ஒரு டீயை போட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு நேற்று வச்சு அதே சுண்டல் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டே முடிச்சிட்டேன். ஜாலியாக இருங்க.